2025-26 தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் உள்ள நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் தமிழில் 2ஆம் பருவத்தில் தாலாட்டு பாடல்கள் அப்படிங்கிற போர்ஷன்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தேன் என்பது என்ன? முத்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 தேன்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொம்பு தேன், மலைத்தேன், கொசு தேன், அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் முத்தேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முத்தேன் அப்படிங்கிறது கொம்பு தேன், மலைத்தேன், கொசு தேன் 3 தேனுமே வரும். ஓகேவா? அப்போ அதுதான் முத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முத்தேன், கொம்பு தேன், மலைத்தேன், கொசு தேன். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முக்கணி என்பது என்ன? முக்கணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மா, பலா, வாழை, அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்தா அதை மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் முக்கணி அப்படின்னா 3 கனிகள் அப்படின்னு வரும். இதோட மீனிங்ஸ் 3 கனிகள். அந்த 3 கனிகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மா, பலா, வாழை இந்த 3ஐயுமே என்ன சொல்லியிருக்காங்க? முக்கணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த முக்கணிகள் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சர். ஓகேவா? மொத்தமாக சேர்த்து அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முக்கணி அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும், மா, பலா, வாழை அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கொஸ்டின், முத்தமிழ் என்பது என்ன? அதாவது முத்தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு, முத்தமிழ்னா 3 தமிழ்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இயல், இசை, நாடகம், அனைத்தும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3 இது வரும். இயல், இசை, நாடகம் இதுதான் முத்தமிழோட விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆன்சர் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும். இந்த அனைத்துங்கிறது தான் வரும். இயல், இசை, நாடகம். 3வது கொஸ்டின் ஆப்ஷன் டி ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று எது? அதாவது வாய்மொழி இலக்கியத்தில் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இலக்கியம் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. தாலாட்டு பாடல், தேசிய பாடல், புராண கதைகள், இதிகாசங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வாய்மொழி இலக்கியங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தாலாட்டு பாடல் அப்படிங்கிறது தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தாலாட்டு பாடல் தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 4வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாலாட்டு பாடல்கள் வாய்மொழி இலக்கியங்கள்